தினமலரில் கூட பெருசாக போட்டிருந்தாங்க. 2000 மகளிர் தொகை உரிமை தொகை 2500 இந்த மாதிரின்னு. எனக்குலாம் அதில் நம்பிக்கை இல்லை. ஏன்னா இவங்க எப்போ கொடுப்பாங்கன்னு தெரியும். அப்போ டிஎன்பிஎஸ்சியில் எடுக்கிறதுக்கான இந்த ஆண்டு டிசம்பர் லாஸ்ட் வரைக்குமான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. அது மொத்தமே 10,000 11,000 என்னமோ தான் பணியிடங்கள். அப்போ 40,000 எப்படி போடுவீங்க? கேட்டால் உதயியில் அவர் கையெழுத்து போட்டார், அதனால தான். உதயியில் கையெழுத்து போட்ட பிறகு 2017 21 வரைக்கும் ₹1 கூட ஏற்றலை. ஆமாம், ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல ₹1 கூட ஏற்றல. அண்ட் அது சாதனையாகவே சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? வந்த உடனே ஏற்றுனீங்க, அடுத்து ஏற்றுனீங்க. வணக்கம் சார். வணக்கம். நேற்று தமிழக பட்ஜெட் அறிவிச்சிருக்காங்க. நிறைய திட்டங்களை நிறைய கோடி செலவு பண்ணி நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த பட்ஜெட்டை எப்படி பார்க்குறீங்க? ஒரு அரசு ஆட்சிக்கு மொதல் வருஷம் போடுற பட்ஜெட்டு சிறப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்தடுத்த வருஷங்களில் எனக்கு என்னென்னு போடுவாங்க. கடைசி வருஷம் கொஞ்சம் ரொம்ப கவனித்து போடுவாங்க. அது ஏன்னா அடுத்து எலெக்ஷன் வரும். இந்த பட்ஜெட் தான் இவங்களுக்கு கடைசி பட்ஜெட்டு. ஏன்னா அடுத்து எலெக்ஷன் வரும்போது ஒரு இடைக்கால பட்ஜெட்னு நிதிக்கான ஒரு ஒப்புதல் வாங்குகிற பட்ஜெட்டாக தான் இருக்கும். அது பட்ஜெட் இல்லை. அப்போ முழுமையான பட்ஜெட்னா இந்த பட்ஜெட் தான். அப்போ பெரிய எதிர்பார்ப்பு. இன்னும் பல ஊடகங்கள்லாம் சொன்னாங்களே, அந்த இதுக்கு 2,500 கொடுப்பாங்க. தினமலரில் கூட பெருசாக போட்டிருந்தாங்க, 2000 மகளிர் தொகை உரிமை தொகை 2,500 இந்த மாதிரின்னு. எனக்குலாம் அதில் நம்பிக்கை இல்லை. ஏன்னா இவங்க எப்போ கொடுப்பாங்கன்னு தெரியும். ஜூலை ஆகஸ்ட்டில் தான் மறுபடியும் 1000 2000 ஆக்குவாங்க. அப்போ வேறு ஏதாவது இவங்க பெருசாக பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா எல்லாமே பழைய விஷயங்கள். இப்போ கூவம் 1,500 கோடி ரூபா செலவுன்னா 3-4 தடவை பேசுனதை மறுபடியும் எடுத்து நேற்று அதே இது. அது மாதிரி பழைய மொந்தையில் புதிய கல்லுன்ற மாதிரி பழைய விஷயங்களை பேசுறது ஒன்று. ரெண்டாவது, நிறைவேறாத திட்டங்களை பெருசாக பேசுனது. அதில் எப்படின்னு பார்த்தா, அரசு ஊழியருக்கு 40,000 பணியிடங்கள் எடுக்கப்படும். நீங்கள் இப்போ டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி தானே எடுக்கணும். அதுக்கு டைரெக்டாலாம் எடுக்க முடியாது. டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி அந்த மாதிரி எடுப்பாங்க. டிஎன்யூஎஸ்ஆர்பி வேறு, அது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு. டிஎன்எஸ்பி தான் எடுக்கணும். அப்போ டிஎன்பிஎஸ்சியில் எடுக்கிறதுக்கான இந்த ஆண்டு டிசம்பர் லாஸ்ட் வரைக்குமான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. அது மொத்தமே 10,000 11,000 என்னமோ தான் பணியிடங்கள். அப்போ 40,000 எப்படி போடுவீங்க? அடுத்த வருஷம் போடுவீங்களா? அடுத்த வருஷம் நீங்கள் தேர்தல் வந்துடும், எதுவுமே பண்ண முடியாது. அப்போ 40,000ன்றது சரியில்லைன்றதுன்னு. அதே மாதிரி அரசு ஊழியர்கள் பணி அந்த விடுப்பு சரண் விடுப்பு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அடுத்த ஏப்ரல் அப்படின்னு. அடுத்த ஏப்ரல்னா உங்களுக்கு தான் எலெக்ஷன் வந்துடுமே. அப்போ அந்த நேரத்தில் சரண் விடுப்புனா அது ஒரு பெரிய விஷயமா பார்ப்பாங்கன்ற மாதிரி. அப்போ இந்த வருஷம் பட்ஜெட்டில் கிடையாது. இந்த மாதிரி பல விஷயங்கள் எனக்கு என்னென்னு பட்ஜெட்டில் புதுசாக எதுவும் அறிவிக்கல. சின்ன சின்ன விஷயங்கள். இந்த குழந்தைகள் தாய் தந்தை இல்லாத குழந்தைகளுக்கு 2,000, கர்ப்பபாய் புற்றுநோய் உள்ள 14 வயது பெண்களுக்கு தடுப்பூசிக்காக ஒரு 36 கோடி. இந்த மாதிரி சில சின்ன சின்ன விஷயங்கள். ஆனால் பெரிதாக பார்த்தா இந்த பட்ஜெட்டில் ஒரு இதுவே இல்லை. லேப்டாப் கொடுக்க போகிறேன்றாங்க. லேப்டாப் கல்லூரி மாணவர்கள். நீங்கள் அறிவித்தது லேப்டாப் 2021 உங்களுக்கு தேர்தல் அறிக்கையில் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுப்பாங்க. பள்ளி மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தது தான் ஜெயலலிதா. இதெல்லாம் இவங்க இப்போ அந்த கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப்னு அது எந்த வருஷம் எதுவுமே இல்லை. வழங்கப்படும் அடுத்த 2 ஆண்டுகளில் அப்படின்னா அதுவும் இந்த வருஷம் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் சொல்லல. இன்னொன்று, ஒரு லேப்டாப் கொடுக்குற திட்டம்னா அதுக்கு பெரிய அளவில் நிதி ஒதுக்க 400 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அப்போ அந்த நிதி ஒதுக்குறது ஒன்று. அதுக்கப்புறம் அதுக்கான டெண்டருக்கு முன்னாடி இவங்க ஒரு கமிட்டி போட்டு என்னென்ன இதுன்றது, அதுக்கப்புறம் டெண்டர் கால்ஃபாரு, அப்புறம் டெண்டர் அவங்க வருவாங்க, அதில் இவங்க பொருந்தி வரணும். அதுக்கப்புறம் டெண்டர் விட்டு அப்புறம் நிதியை அதுக்காக ஒதுக்கி இந்த மாதிரிலாம் போகிறதுக்குள்ள ப்ராசஸ் ஒரு வருஷம் ஓடிப்படும். அப்போ அதுவும் உடனடி திட்டம் இல்லை. போன பட்ஜெட்டில் இந்த இதெல்லாம் பண்ணியிருந்தீங்க, நாங்கள் சாதனையாக இந்த ஆண்டும் அது தொடரும் அப்படின்னா ஓகே. கல்வி கடன் ரத்துன்னாங்க. கல்வி கடன் எங்கே ரத்து பண்ணாங்க? இது வரைக்கும் ரத்து பண்ணவே இல்லை. இப்போ புதிதாக கல்வி கடன் கொடுக்குறேன்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்ததில் 99% நிறைவேற்றிட்டோம், 1% தான். நான் அதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது. நீங்கள் பக்கத்தில் இருக்க மகாராஷ்டிரா கூட ஷிண்டே ஜெயிச்சாரு மறுபடியும். அங்கே பார்த்தீங்கன்னா சிலிண்டருக்குலாம் அமௌண்ட் கொடுத்தாங்க. அதை இப்போ உஜ்வாலா திட்டத்துக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ஹோலி பண்டிகைக்கும் ரமலானுக்கும் சிலிண்டர் இலவசம்னு இவர்
யோகி அறிவிக்கிறாரு. ம். இதுல எல்லாம் சிலிண்டர் கொடுத்தாங்க. மகாராஷ்டிரா எலெக்ஷனுக்கு முன்னாடி சிலிண்டர் மகாராஷ்டிரா கொடுத்தாங்க. எலெக்ஷன் கூட அந்த சிலிண்டருக்கு மானியம் கொடுப்போம் மானியம் அப்படின்னு சொல்லி இல்ல இலவச அறிவிச்சிருந்தாங்க. சிலிண்டர் கொடுத்தாங்க. ம். அதாவது அந்த இது காசே கிடையாது. அந்த வருஷத்துக்கான இது ம், ம், தீபாவளிக்கு ம். இதுக்கெல்லாம். அது மாதிரி பேட்டி பேகன்னு சொல்லிட்டு அவங்க சின்ன கட்சி குழந்தைங்களுக்கு இது பெரிய பண்றது. ஒரு இது கொடுத்தாங்க. போனஸ் மாதிரி ஒரு 7,500 தீபாவளிக்கு. ம், ம், இவங்க வந்து இந்த பொங்கல் கொடுப்பாங்கன்னு வச்சுங்களேன் கடைசி ம், காலத்துல. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல கூட நீங்க பண்ணல. சிலிண்டருக்கு ரூ. 100 குறைப்போம் குறைக்கல. ம், பெட்ரோல் டீசல் விலை குறைப்போம்னா ரூ. 3 குறைச்சிங்க, அதுவும் குறைக்கல. ம். அப்போ எல்லா விஷயத்திலையும் பொதுமக்களை எந்த வகையிலும் ஒரு இது இல்லாம வெறுமனே உரிமை தொகை ரூ. 1000 கொடுக்குறீங்க. இப்போ மின் கட்டணம் ரூ. 3,500 எக்ஸ்ட்ரா ஏறிடுச்சு. ரூ. 1,500 கட்டணம் 4,500 கட்டுறோம். ஆமா. அப்போ மின் கட்டணம் மாதந்தோறும் கணக்கிட்டு அதற்கான வசூலுன்னீங்க. இப்போ நீங்க 500 யூனிட் வரைக்கும் ரூ. 3ன்னு வச்சுங்களேன். ம். 501 யூனிட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ரூ. 4,000 ஆயிடுச்சு வச்சுங்களேன். ம். அப்போ 501 × 4,000 வரும். ம். அப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட 3,000 இருக்கும். ஆமா. அப்போ 500க்குள்ள நீங்க 500 வரைக்கும் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ரூ. 1,500 வரும். ம். அப்போ ஒரு யூனிட் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணாலும் நீங்க 2000 வந்து ரூ. 2,000 3,000 எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும். ம். இதுக்காக தான் இது என்ன அது அநியாயமா இருக்கு. நாங்க வந்து 1 மாசத்துக்கு யூஸ் பண்றத நாங்க கட்டணும். 2 மாசத்துக்கு போட்டோம்னா எப்பவுமே சாதாரணமா ஒருத்தர் ஒரு 300 யூனிட் கன்சியூம் பண்றாங்கன்னா 2 மாசம்னா 600 ஆயிடும். ம். அப்போ இவங்களே அதை சொன்னாங்க. மாதந்தோறும் கணக்கிட்டுன்னா அப்போ எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. அப்போ 600 2 மாசத்துக்கு, அப்போ 500க்கு மேலன்னா இவ்வளோ தொகை கட்டணும். அப்போ 1 மாசத்துக்குன்னா 300 தான் ஆகும். என்னதான் உளுந்து புரண்டு பண்ணாலும் 400 யூனிட் ஆகும். ம். அப்போ 400 யூனிட் ரூ. 3ன்னு வச்சா கூட ரூ. 1,200 நம்ம கட்டிடலான்னு. ஆனா அது செய்யவே இல்ல. ஆனால் மின் கட்டணத்தை ஒவ்வொரு வருடமும் ஏத்திக்கிட்டே வர்றாங்க. ம். கேட்டா உதயில அவர் கையெழுத்து போட்டாரு. ம். அதனால தான். உதயில கையெழுத்து போட்ட பிறகு 2017லேருந்து 21 வரைக்கும் ரூ. 1 கூட ஏத்தல. ஆமா. ஏடிஎம் கவர்மெண்ட். ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல ரூ. 1 கூட ஏத்தல. அண்ட் அது சாதனையாவே சொல்லி பிரச்சாரமும் பண்ணாங்க. பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? வந்த உடனே ஏத்துனீங்க. அடுத்து ஏத்துனீங்க. அதே மாதிரி பல திட்டங்களுக்கான அறிவிப்புகள் வரும். நடுவுல கூட ஒரு ஊழல் பற்றி வெளியே வந்துச்சு. இந்த ஆ, மின்சாரத்துக்கு கொள்முதல் பண்ற கரியில வந்து இத்தனை இது மாத்தி எடுக்கிறாங்க. முன்னாடி அதிகமா இருந்துச்சு, இப்ப கம்மியா இருக்குன்றத வச்சு அதற்கான தரம் இருக்கு. தரம். அந்த தரம் எரியிற இது, அது வெப்பத்தை வெளியிடுறது அந்த மாதிரி. அதுல வந்து போட்டுட்டு மாத்தி பண்றதுன்னு. அது இந்த ஆட்சியில இல்ல. போன ஆட்சியில வந்து அந்த பிரச்சனை ஓடிட்டு தான் இருக்கு. ம். அதனால அது ஒரு தனி கதைன்னு வச்சுங்களேன். ம். இவங்களுக்கு எது எதுலலாம் பண்ணணுமோ அதெல்லாம் எல்லா 2 கவர்மெண்ட்டுமே இதுதான் வேலை. ம். இதுல இவங்க கொஞ்சம் கூடுதலா போய்கிட்டு இருக்காங்க. இப்போ டாஸ்மார்க்லாம் பார்க்குறோம். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர்கள் வேலை வாய்ப்பு ஒரு வருடத்திற்கு 1,00,000 பேருக்கு வேலை கொடுப்போம்னு ம். தேர்தல் வாக்குறுதியாவே சொல்லி வந்தாங்க. 3,00,000 பேருக்கு என்னமோ சம்திங் சொன்னாங்க சார். ஏன்னா நான் அப்ப கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து இவங்க சொன்னதை நம்பி நிறைய பேர் வந்து ஜாயின் ஆண்டுக்கு பண்ணாங்க. 1,00,000 பேருக்கு வேலை. ஆமா. அப்போ பார்த்தீங்கன்னா, நேத்து 4,00,000 பேருக்கு வேலை. அவரு ம். 1 கோடி பேர்னாரு. ம். இப்போ என்னன்னா, இங்க அங்க எப்படி அவங்களோ, இங்க இவங்க இவரு அப்படின்னு ஒரு படத்துல சொல்லுவாங்க. அங்க அவங்க ஒரு பெரிய தலை கட்டினா இங்க இங்க ஒரு இவரு பெரிய பெரிய தலை. தலை கட்டுன்னு ஒரு படத்துல சொல்லுவாங்க. அந்த விஜய் சேதுபதி படமா இருக்கும். அந்த மாதிரி அங்க அவங்க என்ன பண்ணுவாங்களோ அதை இங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அங்க நீங்க மோடியை எதிர்த்து பேசிட்டீங்கன்னா, ஐயோ இந்துக்களை புண்படுத்தி விட்டார் அப்படின்னுவாங்க. ம். இங்க நீங்க தமிழக எம்பிக்களை நாகரிகமற்றவர்கள்னா தமிழர்களை புண்படுத்தி விட்டார்னுவாங்க. சேம் பாலிசி. அங்க வந்து இது சமூக வலைதளங்கள் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் வச்சு ஐடி விங்க எல்லாத்தையும் வச்சு நீங்கள் யாராவது பண்ணீங்கன்னா உங்களை வச்சு செஞ்சுருவாங்க. ம். இங்கேயும் ஐடி விங்க சமூக வலைதளங்களை வச்சு செய்வாங்க. ம். அங்கேயும் ஊடகங்களை கையில் வச்சு கோடி மீடியாஸ்ன்ற மாதிரி. ம். இங்கேயும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களை கையில் வச்சுக்கிட்டு அவங்க வேற எதையும் பேச மாட்டாங்க, உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. அங்கேயும் நீங்கள் ஏதாவது கருத்து ட்விட்டரில் ஏதாவது ஒன்று அரசை விமர்சித்து போட்டிங்கன்னா உங்கள் மேலே பெரிய கடுமையான சட்டங்கள் வரையும் பாயும். இங்கேயும் நீங்கள் அரசை விமர்சித்து பற்றி ஏதாவது போட்டிங்கன்னா வழக்கு போட மாட்டாங்க, ம். உங்களை கைதே பண்ணுவாங்க. ம். அப்போ எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா இது அங்கேயும் பிரதமர் வந்து ஃபோட்டோ ஷூட் எல்லாம் பண்ணுவார். இங்கேயும் முதல்வர் வந்து ஃபோட்டோ ஷூட் எல்லாம் பண்ணுவார். அங்கேயும் முதல்வர் வந்து பிரதமர் ரோட் ஷோ போவார். இங்கேயும் பார்த்தீங்கன்னா முதல்வர் ரோட் ஷோ போவார். அங்கேயும் திட்டங்களுக்கு பேர்லாம் வைப்பாங்க, சின்ன சின்ன கவர்ச்சிகள் பேர்லாம். ம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கவர்ச்சிக்கிற பேர். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் அங்கே ஏதாவது பிரச்சனைனா பாகிஸ்தானுக்கு போகணுவாங்க, இங்கே ஏதாவது பிரச்சனைனா மணிப்பூருக்கு ஊபிக்கு போகணுவாங்க. அப்போ அங்கே பத்திரிகையாளர்கள் பார்த்தீங்கன்னா பெருமளவில் ஆதரவாக செயல்படுவாங்க, அதனால ஆதாயங்கள் கிடைக்கும். இன்ஃப்ளூயன்சரில் வச்சு அடிப்பாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆதரவு பத்திரிகையாளர்கள் இன்ஃப்ளூயன்சரில் வச்சுட்டு நீங்கள் எதிர்கருத்து பேசுகிறவங்கள அடிப்பாங்க. அங்கேயும் ஆள் வச்சு ட்விட்டரில் அடிப்பாங்க, இங்கேயும் ஆள் வச்சு ட்விட்டரில் அடிப்பாங்க. அப்போ எல்லா விதத்துலையும் பார்த்தீங்கன்னா அங்கே அவங்க எப்படியோ இங்கே இவங்க இப்படி. ஸோ திமுகவும் பாஜகவும் அண்டர் டீலிங்ல ஒருவேளை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லேயே போறாங்களோ? இல்லை, இது ஒரு வகையான டெக்னிக்கு. இவங்க இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ தேவநாகரி எழுத்து அது ஒரு குறியீடு. ம். தேவநாகரி எழுத்தும் ரோமன் இதையும் சேர்த்து போட்டி வச்சாங்க. அந்த ம். போட்டியில் அப்போ ஓப்பன் போட்டி, இந்தியா முழுவதும் யார் வேணாலும்
டிசைன் அனுப்பலாம். அந்த டிசைனில் நல்ல டிசைனை தேர்ந்தெடுத்து நாங்கள் அதை இதுக்காக வைக்க போகிறோம். ம். அதுக்கான பரிசு தொகை எல்லாம் உண்டுன்னு. அதில் தான் அந்த ரிஷிவந்தியம் எம்எல்ஏ பையன் ம். சம்பத்குமார்னு நினைக்கிறேன். அவர் வந்து அவர் வந்து இப்ப ஐஐடி ப்ரொஃபஸரா கூட இருக்காரு. அவர் தான் அதை அவர் டிசைன் வந்து செலக்ட் ஆகி அவருக்கு பரிசு தொகை பெரிய அளவில் ரூபா நோட்டில் அது குறியீடு எப்படி டாலருக்கும் எப்படி லயருக்கும் எப்படி மற்ற கரன்சிக்கெலாம் வந்து சிம்பிள் இருக்கும் அந்த மாதிரி நம்ம ரூபாய்க்கு இந்த சிம்பிள் போட்டு ஒரு இந்தியா உலக அளவில் இன்னைக்கு இது இந்த சிம்பிள் போட்டால் இந்தியன் ருப்பி ஐஎன்ஆர், இப்படி போட்டால் டாலர், இப்படி போட்டால் அவங்க எல்லு அவங்களுடைய பிரிட்டன் ஒரு கரன்சிக்கும் ஒரு குறியீடு. இதை போயிட்டு நான் ரூபா மாத்துறேன்னு ஒரு காமெடி வேலை பண்ணிக்கிட்டு அப்போது என்ன கேள்வி வருது, சார் உங்கள் பேர்லேயே வடமொழி சொல்லு இருக்கு சார், ஸ்டாலின் இஸ்ஸு. சரி அதை விட்டுருங்க, ரூபாயின்றத தமிழ் வார்த்தை கிடையாது சார், ருப்பியா அப்படின்றது இன்னும் பல நாடுகளில் அந்த ரூபாயின்றதை பயன்படுத்துகிறாங்க. அதுவே வடமொழி சொல்லு இது. சரி அந்த ரூன்றதுக்கு தனியாக ராலாம் போட முடியாது தமிழை பொறுத்த வரைக்கும். ரானா இரா ஈ முன்னாடி சேர்க்கணும், ரூனா உரு அப்படிதான் போட முடியும். அப்போ நீங்கள் அதுலேயே பேசிக்லேயே தப்பாயிடுது. இந்த ஐடியாலாம் யார் கொடுத்தாங்கன்னா அது ஒரு டீம் கொடுத்து அது ஒரு பெரிய காமெடி. இது சிஎம்கே தெரியுமா தெரியாது. அவங்களா தன்னை ப்ரொமோஷன் பண்ணுறது இந்த மாதிரி திடீர்னு கொண்டு வந்து இது பண்ணோன்னா அதை பேசு பொருள் ஆகிறதுக்கு எல்லா மீடியாக்களுக்கும் அசைன்மெண்ட் கொடுத்து அவங்க உலகத்திலேயே அன்னைக்கு எந்த சப்ஜெக்டும் இல்லாத மாதிரி ரூவா இதுவா அப்படின்னு ஒரு விவாதம் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா மீடியாவும். அப்போ இவங்களுக்கு அசைன்மெண்ட்டு எங்கேருந்து போகுதுன்றது ஒன்று. அது ஒரு பெரிய காமெடி ஆகிடுச்சு. சத்தியமேவ ஜெயதே அப்படின்னு நம்ம இதில் ஹிந்திலேயே இருக்கோம், போலீஸ் சிம்பிளில் சரி கவர்மெண்ட் சிம்பிள். அப்போ அதை என்ன பண்ண போகிறீங்க? தேசிய கீதம் பெங்காலி மொழியில் இருக்குது, என்ன பண்ண போகிறீங்க? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தனக்கு தேவையான, அதாவது என்ன சொல்கிறது, நாட்டுக்கு தேவையான மக்களுக்கு தேவையான விஷயங்களை விட்டுட்டு இது மாதிரி தேவையில்லாத விஷயங்களை மூலமா டைவெர்ட் பண்ணி மெயின் விஷயங்கள்லேருந்து உங்களை திசை திருப்புகிற வேலையை செய்கிறது. அது அவங்களும் செய்வாங்க. ஆக்சுவலாக இது ஃபினான்ஸ் மினிஸ்டர் கூட கோட் பண்ணியிருந்தாங்க, இது வந்து பிரிவினைவாதம் அப்படின்னு சொல்லி இதை கோட் பண்ணியே பேசி. கிட்டத்தட்ட அப்படிதாங்க. எப்படின்னா நீங்கள் இந்திய அரசு இப்போ இந்த அண்ணாமலை சொல்கிறாருல, உங்களுக்கு விருப்பப்படுறீங்களோ படலையோ நீங்கள் வந்து உங்களுடைய முக்கியமான விஷயங்களை ஏற்றுத்தான் ஆகணும். சத்தியமேவ ஜெயதேன்னு ஹிந்தி பிடிக்காது, தூக்கிடுன்னா தூக்க முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு இப்போ மோடி வந்து அமித்ஷா மோடி நாங்கள் ஹிந்திக்கு தான் இது, அதனால் பெங்காலியில் இருக்குது தேசிய கீதம், ஹிந்தி தான் கிட்டத்தட்ட 40 கோடி பேசுகிறாங்க, அதனால தேசிய கீதத்தை ஹிந்தியில் ஏற்றணும்னா பெரிய பிரச்சனை ஆகிடும், ரொம்ப பெரிய. அப்போ சில விஷயங்கள் அரசமைப்பு சட்டத்தில் பொருத்தப்பட்டிருக்கு, அது வந்து ஃபிக்ஸ்னா நீங்கள் அதில் போய் கேள்வி கேட்டுலாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. இதே இவங்க 62 தனி திராவிட நாடுன்னு கேட்டுருந்தவங்க தான் 62 வார் வந்தோன்னா பெரிய பிரச்சனை ஆனோன்னா கட்சியே தடை பண்ணுற அளவுக்குலாம் போனோன்னா டகால்னு பல்ட்டி அடித்து நாம் கொள்கை அளவில் எப்படி இருந்தாலும் நம் கொள்கைகள் தொடரும், ஆனால் தேசத்துக்காக நாம் திராவிட நாடு கோரிக்கையை கைவிடுகிறோம் அப்படி இப்படின்னு கதை சொல்லி பேக் அடித்தாங்க, வசூல் பண்ணி யுத்த நிதியம் கட்டினாங்க. அதனால் இவர்கள் வந்து எப்பப்போலாம் உணர்ச்சி மிகு இதை தூண்டுறாங்களோ அப்போல்லாம் இவங்க ஒவ்வொரு இது இன்னைக்குன்னு இல்லை, நேரு காலத்துலேருந்து இருக்குது. இந்தி பலகையெல்லாம் இந்தி மொழி வேணான்னு சொல்லிட்டு பேர் பூசி அடிக்கிறது இந்த வேலைலாம் பண்ணப்போ அவர் நேரு என்னங்க இது சைல்டிஷாக இருக்குது நான்சென்ஸ் அப்படின்னு அந்த செய்தியை சொன்னார். ஏன் சைல்டிஷாக பண்ணுறேன், இப்போ நான் சொல்கிறேன் என்னங்க நான்சென்ஸ் பண்ணுறீங்கன்னு இவர் கேட்குறேன்னா உங்கள் நிறுவனத்தை கேட்டேன்னு சொன்னான்னு அர்த்தம். எங்கள் நிறுவனத்தை கேட்டீங்க எல்லாரையும் நீங்கள் வந்து நான்சென்ஸ் சொல்லிட்டீங்கன்னா அந்த மாதிரி தமிழர்களை நேரு நான்சென்ஸ் சொல்லிட்டாருன்னு பெருசாக கிளப்பி விட்டாங்க 57. இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் சொன்ன மாதிரி அன்னைக்கு கிளப்பி விட்டாங்க. ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு நாள் கண்டென்ட் கொடுப்பாங்க ஒவ்வொருத்தர் வந்து. இன்னைக்கு பவன் கல்யாணம் கொடுத்துருக்காருல்ல, வேலை எதுவும் அது ஆந்திராவில் இருக்கே அதோட போகணும். இங்கே அவங்களே தடுமாறி கண்டென்ட் இல்லாமல் தடுமாறிட்டு இருக்காங்க. இந்த ரூவை கொண்டு வந்து எல்லாம் அடிச்சோன்னே பேக் ஃபயர் ஆகிட்டு என்னடா பண்ணிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து இவரு தலையை கொடுக்குறாரு, ஹிந்தி படத்தை டப் பண்ணி போடாது. அப்போ டெய்லி யாராவது ஒருத்தர் இவங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு ஊடகங்கள் என்ன பண்ணோம், பவன் கல்யாண் பேசுவது சரியா அப்படின்னு இதை எடுத்துகிட்டு உருட்டுவாங்க. அப்போது முக்கியமான சப்ஜெக்டே பின்னாடி போயிடும். அப்படி உருட்ட முடியலையா செங்கோட்டையன் இன்னொரு ஓபிஎஸ்ஸா அப்படின்னு எடுத்துகிட்டு விட்டுவாங்க. ஏன்னா நாட்டுக்கு அதான தேவையான பிரச்சனை. பட்ஜெட்டில் என்ன இருக்குது, வேளாண் பட்ஜெட் என்ன, எது பற்றியும் ஒரு இது கிடையாது. அப்போது இப்போ அந்த டாஸ்மார்க்கில் பிரச்சனை வந்திருக்கு, இது எங்கே போய் அதை பற்றி ஒருத்தர் வாய் திறக்க மாட்டாங்க. அந்த சைடு ஐயோ அப்படின்ட்டு போவாங்க. இல்லை நேற்று ஒரு ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்குறாரு, யார்கிட்ட, செந்தில் பாலாஜி. எப்படிப்பட்ட ஆளை ரிப்போர்ட்டராக வச்சுருக்காங்க பாருங்கள். ஏன்னா இவங்களுக்கு இது தேவை, இந்த மாதிரி ஆட்கள் தான் தேவை. சார் டாஸ்மார்க் இதில் வந்து 10 ரூபாலேருந்து 30 ரூபா வரைக்கும் விலைவாசி உயர்ந்திருக்காமே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க?
ஒரு ரிப்போர்ட்டர் இந்த லைனுக்கு வந்துட்டீங்கன்னா இடி ஒரு அறிக்கை விடுறாங்க. இன்னைக்கு சமூக வலைதள காலம். இப்போ நானே அந்த அறிக்கையை எடுத்து அப்படியே அதை டைப் பண்ணி அந்த இதிலே போட்டு விட்டேன். நீங்கள் போய் அறிக்கையை அந்த பேப்பர் கட்டிங்காக படிக்கணும்னு கூட அவசியம் இல்லை, டெக்ஸ்டாகவே போட்டுருக்கோம். அதில் கிளியர் கட்டாக சொல்லியிருக்கிறாங்க, ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாலேருந்து 30 ரூபா வரைக்கும் கூடுதல் விலை வைத்து வாங்குறாருன்னு. இவன் எப்படி கேட்குறான்? விலைவாசி உயர்ந்துச்சு அப்படின்னு கேட்குறான். புரியுதா? அப்போ இவங்க எந்த அளவு லட்சணத்தில் இருக்காங்க, எந்த மாதிரி ஆட்களை வச்சுருக்காங்க, எந்த மாதிரி ஆளை வேலைக்கு அனுப்பிச்சிருக்காங்க, இவங்க போய் அங்கே என்ன கேள்வி கேட்குறாங்க தெரியுதா? இதுதான் இன்னைக்கு நிலைமை. அதாவது எந்த விஷயமும் நுனிப்புல் மேயறது. என்இபியா, மும்மொழி கொள்கையா? என்இபியில் ஒரு பார்ட் அது அப்படின்னு வச்சுக்கிட்டா, அதில் மும்மொழி கொள்கை எனி ஆப்ஷனல் லாங்குவேஜ், தேர்ட் லாங்குவேஜ் எனி ஆப்ஷனல் லாங்குவேஜ், ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் உங்கள் மதர் டங் கட்டாயம். தமிழ்னா தமிழ் கட்டாயம். நீங்கள் இன்றைக்கி இவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வச்சிருக்கிற தனியார் பள்ளியில் தமிழ் கட்டாயம் கிடையாது. எனி 2 லாங்குவேஜ். இவர் சொன்னார்ல பிடிஆர், என் பிள்ளைகள் இருமொழி கொள்கையில் தான் படிக்கிறார்கள். என்ன இருமொழி கொள்கை? தமிழா? இல்லை, ஆங்கிலம் அந்த ஸ்பானிஷ். தெரியுதா? ரொம்ப டெக்னிக்காக பேசுவாங்களாம். அந்த இருமொழி கொள்கை யாருக்கு? தனியாரில் போயிட்டா இப்படி யூஸ் ஆகுது. கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது. பல இடங்களில் உருதுனா உருது இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும், தெலுங்குனா தெலுங்கு இருக்கும். இங்கே என்ன சொல்கிறாங்க? இப்போ என்இபியில் தாய்மொழி 5ஆம் வகுப்பு வரை கட்டாயம், ஆங்கிலம் ஒரு மொழி, 3வது ஏதாவது ஒரு மொழி கற்றுக்கணும். இப்போ இங்கே இருக்கிற ஒரு மலையாளி, இப்போ கோயம்புத்தூர் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக மலையாளம் பேசவும் இருப்பாங்க. அப்போ அவங்க தமிழ் இங்கிலீஷ் ப்ளஸ் மலையாளம் கற்றுக்கலாம். கிருஷ்ணகிரி அந்த பார்டர் சைட்லாம் கேட்டிங்கன்னா கன்னடம் பேசுகிறவங்க இருப்பாங்க. அப்போ தமிழ் இங்கிலீஷ் கன்னடம் கற்றுக்கலாம். இந்த சென்னை இந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தெலுங்கு தாய்மொழியாக கொண்டவங்க இருப்பாங்க. அவங்க வீட்டு பிள்ளைங்க யாருக்குமே தெலுங்கு எழுத படிக்க தெரியாது, மொழி அனாதைகள். எப்படி இப்போ தமிழ் எழுத படிக்க தெரியாமல் தமிழ் பேச தெரியும், தாய்மொழி தமிழாக இருக்கும், தமிழ் எழுத படிக்க தெரியாது, அவங்க மொழி அனாதை தானே. அப்போ அந்த மாதிரி அப்போ அவங்க இங்கே இருக்கிறவங்கெல்லாம் தான் வீட்டு பிள்ளைங்க தெலுங்கு கற்றுக்கணும்னா 3வது வழியாக தெலுங்கு எடுத்துக்கலாம். அப்போ இங்கே எங்கே ஹிந்தி வருது? ஆனாலும் இவங்கன்னா ஹிந்தி தான் திணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை எடுத்து டைவர்ட் பண்ணுற வேலை நடக்குது. அதில் ஒரு பார்ட்டு தான் இப்போ அந்த ரூலாம். இப்போ பட்ஜெட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் வெற்று அறிவிப்புகள். அதனால என்ன யூஸும் இல்லை, அடுத்த கட்டத்துக்கு நகரத்துக்கானது இல்லை, புதுசாக எந்த அறிவிப்பும் இல்லை. இந்த இப்போ மின்கட்டண உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள். இப்போ இன்றைக்கி வேளாண் பட்ஜெட்டில் இப்போ நெல் மற்ற விஷயங்கள் ஆதார விலை கொடுக்கறது, கரும்பு கொடுக்கறது, அது பற்றி எந்த இது இல்லை. இன்னொன்று எது அறிவித்தாலும் அடுத்த ஃபினான்ஷியல் இயரில் அப்படின்னு அறிவிக்கிறது. இது எல்லாமே என்னன்னு பார்த்தா சும்மா அறிவிப்பு, அடுத்த வருஷம் தள்ளிட்டு போயிடுறேன். இல்லை, நான் என்ன இதை இப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இவங்களுக்கு தெரிஞ்சு போச்ச ஒரு வேலை அடுத்த இது நம்ம வரப்போகிறது இல்லை, இதெல்லாம் இவங்க பண்ணலனாலும் நம்ம பழி போடலாம், இவங்க ஈஸியாக அதிமுக மேலே பழி போடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இவங்க ஒரு வேலை தயாரிச்சிருப்பாங்களோ அப்படின்ற இதுக்கு என்னோட அனுமானமாக இருக்குது. இது எப்படி? இல்லை, இது அப்படி இல்லை. இந்த வருஷம் நீங்கள் எந்த அளவுக்கு பட்ஜெட்டில் நீங்கள் கொண்டு பண்ணுறீங்களோ இதை நீங்கள் தேர்தல் பிரச்சாரமாக பயன்படுத்தலாம். அப்போ நீங்கள் இந்த வருஷம் நீங்கள் ஒன்றுமே இல்லை, வெறும் காகித பட்ஜெட்டு, ஏற்கனவே போட்டதை தூசி தட்டி போடுறீங்க. இன்னைக்கு ஜாக்டோ ஜியோ இன்னைக்கு கெடு அறிவிச்சிருக்காங்க, போராட்டம் வச்சிருக்காங்க. அப்போ டெக்னிக்கலாக இருக்கிறவங்களுக்கு தெரியுது. பொதுமக்களை பார்க்கும்போது 40,000 வேலை பரவாயில்லப்பா, சரண் விடுப்பு கொடுக்க இது பண்ணுறது பரவாயில்லப்பா, அரசு ஊழியர்கள் பண்ணிட்டாங்க, ஒன்றும் கிடையாது. கல்வி அதே மாதிரி கல்வி அதிகமாக நாங்கள் இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சில கடன் கொடுக்குறோன்னு இருக்காங்க. அதை தவிர்த்து வேற எதுவும் 45,000 கோடி. ஆனால் சென்ட்ரலில் வெறும் 25,000மோ 30,000 கோடி தான் செலவு பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டே 30,000 கோடி தான் செலவு பண்ணுறாங்க எஜுகேஷனுக்கு. சார், சென்ட்ரல் கவர்மெண்ட் 6% 7% அவங்களுடைய இதில் பண்ணுறாங்க. அது தொகை பார்த்தா இல்லை அவங்கள என்ன சொல்கிறாங்கன்னா, அவ்வளோ பெரிய இந்தியாவுக்கு 6% தான் இது பண்ணுறாங்க, ஆனால் தமிழ்நாடுன்ற ஸ்டேட்டுக்கே நாங்கள் இவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நரேஷன் செட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அந்த SMS இருக்குல்ல, சமச்ச சிக்ஷா அபியான், அந்த எஸ்எம்ஏ எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு 60% வரைக்கும் நிதி கொடுக்குறாங்க, 40% நீங்கள். இன்னைக்கு இவங்க இல்லம் தேடி கல்வி, காலை உணவு இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டை தான் யூஸ் பண்ணுறாங்க. பலருக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு தான். அதனால தான் துடிக்கிறாங்க, இந்த ஃபண்டு வரலையே அது வரலையேன்னு. அது ஒரு தனி சப்ஜெக்ட் வச்சிங்களேன். இப்போ இவங்க அறிவித்த விஷயங்கள், அதற்கான நிதி, இப்போ அரசு ஊழியர்களுக்கு 40,000 காலி பண்ணையில் நிரப்புறோம் அப்படின்னா, நீங்கள் 3 வருஷம் இந்த 1 லட்சம் நிரப்பாதோட விளைவு என்னன்னா, ஒவ்வொரு வருஷமும் ரிட்டையர்மெண்ட் ஆகி போகிறதுக்கு ஈக்குவலாக நீங்கள் ஆட்களை எடுக்கணும். அப்போ தான் அது ஈக்குவலாக இருக்கும். அந்த ஏஜும் பார் ஆகிட்டு இருக்கும், பல பேர் பார் ஆகிட்டு இருக்கும். அப்போ நீங்கள் அதுக்கான ஒர்க்கும் பண்ணலை. டிஎன்பிஎஸ்சியை ஒழுங்காக தேர்வு நடத்தி அதை பண்ணுறதுக்கே உங்களுக்கு 1000 பிரச்சனை.
ம். இது வரைக்கும் ஒரு ஒரு முடிவில்லாத ஒரு இது இல்லாத இருந்தது இந்த டிஎன்பிஎஸ்சி தான். ம். இத்தனைக்கும் உதயச்சந்திரன் தான் இந்த டிஎன்பிஎஸ்சி எல்லாம் சரி பண்ணாரு. ம். உதயச்சந்திரன், நந்தகுமார் இவங்கலாம். ஆனா இவங்கலாம் இன்னைக்கு பவரா இருந்தோம். இந்த டிஎன்பிஎஸ்சில ஏகப்பட்ட குளறுபடி. இன்னொன்னு வேலைக்கு ஆட்களை எடுக்கிறதுல. இப்போ போக்குவரத்து கழகம் எடுத்தா ரிட்டயர் ஆனதுக்கு ஏத்த மாரி ஆட்கள் எடுத்தாங்கன்னா இல்ல. ம். ஆள் பற்றாக்குறை இன்னைக்கு இருக்குது. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பணியிடங்கள் காலியா இருக்குது. மின் வாரியத்தை எடுத்தீங்கன்னா 60,000 பணியிடங்கள் காலியா இருக்குன்றாங்க. ம். அதுக்கு ஆள் எடுக்கவே இல்ல. இன்னொன்னு அவுட் சோர்ஸ்ல எடுக்கிறது. ம். தனியார் படுத்துறது. கார்ப்பரேஷன் பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னன்னு தனியார் மயப்படுத்திட்டே போறாங்க. இந்த மாரி ஒவ்வொரு விஷயத்திலயும் நீங்க வந்து ரொம்ப தெளிவா பண்றேன்ட்டு, பொதுமக்களுக்கு எதிராக, இளைஞர்களுக்கு எதிராக அதாவது நீங்க வந்து மோடிய சொல்றாங்க. வருஷத்துக்கு 1 கோடி வேலை தரேன்னாரு, ஏமாத்திட்டாருன்னு. நீங்க அதே தானே பண்றீங்க. அவங்க கோடி அங்க, நீங்க லட்சம் இங்க. அவ்வளோதான். அப்ப நீங்க என்ன புதுசா பண்றீங்கன்னா, ஒண்ணும் இல்ல. ஒரு கவர்மெண்ட்டு அரசு வேலைகள் இதெல்லாம் காலியாகிற வேலைகளுக்கு ஆட்கள் எடுத்துக்கிட்டே இருக்கிறது தான் அந்த கவர்மெண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு இதுக்கான வேலை. ம். ஆனா அத பண்றதே கிடையாது. இப்ப இந்த மாதிரி விஷயங்களுக்கான அறிவிப்பாக பட்ஜெட் வருமான்னு பார்த்தா வரல. இப்ப 40,000 பணியிடம் ஏமாத்துறேன். அப்ப அரசு ஊழியர் என்ன பண்றாங்க? நீங்க ஏமாத்துறீங்க. இந்த சரண் விடுப்பு வந்து அடுத்த ஆண்டுன்றீங்க. ம். இந்த ஆண்டு ஏன் கொண்டு வரல? பட்ஜெட் போடுறீங்க. இந்த ஏப்ரல் தானே ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஆகுது. இப்பத்துலேருந்து ஏன் பண்ணாம ஏன் 26 கொண்டு வர்றீங்க? 2வது 40,000 வேலைன்றது ஏமாத்து வேலை. அது நடக்கவே இல்ல. எந்த வகையில நீ 40,000 வேலைய எடுப்பீங்க? இந்த மாரி பல கேள்வி கேட்டு அவங்க இப்ப கெடு குடுத்துருக்காங்க. பழைய பென்ஷன் திட்டம் கேட்குறாங்க. இப்ப அந்த பழைய பென்ஷன் திட்டத்தையும் இவங்க இதுவரைக்கும் அறிவிக்கல. ஆனா இவங்க வாக்குறுதியில சொன்னாங்க. 5 வருஷம் தள்ளிட்டாங்க. அப்ப இது எல்லாம் சேர்ந்து அவர்கள் வந்து கடுமையான கோவத்துல ஜாக்டோ ஜியோலேருந்து எல்லா அரசு ஊழியர்களா இருக்காங்க. போக்குவரத்து தொழிலாளிகளுக்கான அந்த பணபலன் இருக்குல்ல, ரிட்டயர்மெண்ட் இது. ரிட்டயர்மெண்ட். அது பத்தி பட்ஜெட்ல எதுவுமே இல்ல. மின்வாரியம் சம்பந்தமாக பட்ஜெட்ல எதுவுமே இல்ல. அப்படி ஒவ்வொரு விஷயத்திலயுமே இவங்க வந்து சும்மா ஒரு அறிவிப்பாக அப்படி இது பண்ண போறோம், அதை பண்ண போறோம். மெட்ரோ ரயில் கொண்டு வரோம். மெட்ரோ ரயில் அறிவிப்பு அவங்க குடுக்கணும். நிதி ம். நீங்க ஒதுக்கணும். இடம் வந்து வழித்தடத்துக்கு ஏற்படுத்தி குடுக்கணும். விமான நிலையம் ராமேஸ்வரம்ன்றீங்க. அவங்க தான் அறிவிக்கணும். நீங்க இடம் வந்து அவங்களுக்கு ஒதுக்கி குடுக்கணும். இந்த மாரி அறிவிப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, கவர்ச்சிகரமான ஒரு இதுல ஒரு முக்கியமான இது என்னன்னா, பரந்தூர் விமான நிலையத்தோட வேலைய வந்து நாங்க ஸ்பீடப் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ராமேஸ்வரம் வந்து ஏன் ராமேஸ்வரத்துல வருதுன்ற காரணம் எனக்கு தெரியல. பட் பரந்தூர்ல இவ்ளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இவ்ளோ தூரம் மக்கள் இதுல போராடிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சும் அத ஸ்பீடப் பண்றாங்கன்ற எந்த தைரியத்துல சார் சொல்றாங்க அத? பரந்தூருக்கு ஏன் விமான நிலையம் வரப்போகிறது பின்னாடி பெரிய ரியல் எஸ்டேட் பிசினஸ் பல இது இருக்குன்னு குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு. அவ்வளோ போராட்டம் நடத்தி அது ஒரு விவசாய நிலம், தனி அமைப்பு, அங்கேயே ஏரி இருக்கு, அங்கேயே விவசாயம், அங்கேயே இது அவர்களுக்கான ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ம். அந்த இடத்துல தான் நான் போய் பண்ணுவேன்னு சொல்றதெல்லாம் வந்து எப்படி சரியா இருக்கும்னு பலரும் கேள்வி வைக்கிறாங்க. ஈவன் சீமான் உட்பட எப்படி வருதுன்னு பார்க்குறோன்ற அளவுக்கு. ம். சென்ட்ரல் கவர்மெண்ட் நாங்க ஒன்றும் பரந்தூரை தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க சமீபத்தில் கூட. ஆனாலும் பரந்தூர் வேணுன்றாங்க. இந்த ஓடிடுச்சு இப்படியே தள்ளிட்டு போவாங்க. அடுத்து வர கவர்மெண்ட் என்ன பண்ண போகுது தெரியல. ம். அடுத்து அடுத்து வர்றவங்க தேர்தல் அறிக்கையிலேயே பரந்தூர் பத்தி என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. ம். அதனால அது இந்த மாதிரி இஷ்யூஸ் தான். மேல்மா, சிப்காட் இது இந்த மாதிரி. ஆனா இவங்க ஆட்சியில வந்தா இவங்களுக்கு வந்தா ரத்தம், அவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னின்ற மாதிரி 8 வழிச்சாலைக்கு அப்படி ஒரு பெரிய புரொபகண்டா பண்ணாங்க. ம். அப்படியே விவசாயிகளின் பாதுகாவல் தான். ஆட்சிக்கு வந்தோன்னே 8 வழிச்சாலைக்கு பேர் மாத்தி 6 வழிச்சாலை. நாங்கலாம் பண்ணவே இல்ல. பண்ணாம போக முடியுமா? அதை தவிர்க்க முடியுமா? ஆகாயத்திலயா போக முடியும்? இப்படிலாம் கேள்வி. அப்போ நீங்க போராடினீங்களா அது? இதுதான் இவங்கள்ட்ட இருக்கிற பிரச்சனை. அதனால அந்த 4 வருஷம் முடிஞ்சு 5வது வருஷம்ன்றப்போ, ஒரு கவர்ச்சிகரமான பட்ஜெட்டா இருக்க தவிர, மக்களை கவர்கின்ற பட்ஜெட்டாக இது இல்லை. இந்த பட்ஜெட்ல எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் செய்து வெளிநடப்பு செய்திருக்கிறாரு. இத எப்படி பார்க்குறீங்க? நேத்து அது ரூ. 1000 கோடி அந்த இடி உடைய பிரஸ் நோட் அந்த 1000 கோடி அதை பத்தி விவாதிக்கணும்னு கேட்டாங்க. ம். அவர் கேட்கும்போது நீ என்ன பேசினாலும் சபை குறிப்பில் ஏறாது அப்படின்னு ம். சொன்னாங்க. வானதி சீனிவாசன் தனியா குடுத்துருக்காங்க. ம். இதெல்லாம் பண்ணியும் ஒண்ணும் நடக்கல. லாஸ்ட்ல அவங்க வந்து வெளிநடப்பு பண்ணாங்க. இந்த இஷ்யூ வந்து பெரிய இஷ்யூ. இந்த டாஸ்மார்க் சம்பந்தமான இது. ம். அதனால அத வச்சு தான் அவர் வெளிநடப்பு இது பண்ணாரு. ம். அதனால இது வந்து பட்ஜெட் மேட்டர் இல்ல. இந்த ரூ. 1000 கோடி இடி மேட்டருக்காக வெளிநடப்பு பண்ணாரு. அண்ட் ஆல்சோ திரு துணைத் தலைவர் உதயகுமார் வந்து 15 நாட்கள் அப்பாவு அவர்கள வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஆமா. என்னமோ ஒரு இது குடுத்திருந்தாரு. அவர் பதவி நீக்கம் செய்யணும்னு ஒரு இது குடுத்தாரு. ஏன் சார் பதவி நீக்கம் செய்யணும்னு சொல்லி? அவர் ஒரு சபாநாயகரா நடக்கல. ம். பயாஸ்டா இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சில காரணங்கள் சொல்லி அவரை பதவி ஏற்கனவே தனபாலுக்கு அப்படிதான் கொண்டு வந்தாங்க. ம். 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 சபாநாயகரை மாற்றணும்னு இன்னைக்கு சிஎம் ஸ்டாலின் நினைச்சா கூட முடியாது. ம். அப்போ நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும் ம். சபாநாயகருக்கு எதிராக. ம். ம். இப்போ அப்பாவு வந்து எடப்பாடிக்கு ஃபேவராகவே போறாரு.
இந்த கவர்மெண்ட்டுக்கு தொல்லை கொடுக்குறாரு, வேற வழி இல்லைன்னா மாற்றணுன்னா டக்குன்னு அமைச்சரில் மாற்றுற மாதிரி மாற்றிட முடியாது. நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரணும். கொண்டு வந்து சபாநாயகரை தோக்கடிக்கணும், வேற ஒருத்தர் கொண்டு வரணும். இது எப்போ நடந்ததுன்னா, நீங்கள் எம்ஜிஆர் அதிமுகலேருந்து திமுகலேருந்து நீக்கின போது கே.ஏ. மதியழகன் சபாநாயகராக இருந்தார். அவர் யாருன்னா கே. கிருஷ்ணசாமின்னு மினிஸ்டர், அப்புறமா இந்த 1000 விளக்கு தொழிலாளர் ஸ்டாலின் எல்லாம் தோக்கடிச்சவர். அவருடைய அண்ணன், பழைய தலைவர்களில் ஒரு ஆள். அவர் சபாநாயகர் இருப்போ அவர் எம்ஜிஆருக்கு ஆதரவாக இருக்கார். அப்போ அவரை நீக்கணும்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனைலாம் பண்ணி அதுக்கப்புறம் பெரும்பான்மையெல்லாம் காமிச்சு நீக்கினாங்க. அதனால் அந்த மாதிரி சபாநாயகருக்குன்னு சில பவர்ஸ் இருக்குது. நீதிமன்றத்துக்கு இணையானவர், சட்டத்தின் தலைவர் வந்து கவர்னர்னா அடுத்த இடத்துல இவர் இருக்கார். சபாநாயகர் நினச்சா, இப்போ நம்ம ஏதாவது பேசுகிறோம், நீங்கள் சபாநாயகருக்கு எதிராக அந்த மாதிரி பேசியிருக்கீங்க, உங்களுக்கு 6 மாதம் தண்டனைன்னு அவர் அறிவிச்சாருன்னா அது செல்லும். இந்த மாதிரி சபாநாயகருக்குன்னு சில பவர்ஸ் இருக்குது. அது சம்மந்தமாக என்னென்ன அதிகாரிகளுக்கு இல்லைன்ற சம்மந்தமாக இன்றைக்கும் உச்சநீதிமன்றத்தில் 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் இன்றைக்கும் அது ஒரு விவாதமாக போய்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட பதவி அது. அப்போ சபாநாயகரை வந்து பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு கொடுக்கும்போது, தனபால் கொடுக்கும்போது அதே மாதிரி ஓட்டெடுப்பு நடந்தது, ஒன்றும் இல்லாமல் போச்சு. இவர் வந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அதனால் அதையும் சொல்கிறாங்க, நாங்களாம் ஜனநாயகமாக நடந்தோம், இவங்க நடக்கலை அப்படின்றாங்க. அண்ட் ஆல்சோ நேற்று லைவ் போயிட்டு இருக்கும்போது கூட அவங்க சைடு என்ன சொல்கிறாங்க, என்ன இது எதையுமே காட்டலை, மைக் ஆன் பண்ணல. ஆக்சுவலாக திமுக இதை வந்து அதிமுக பீரியடில் பெரிய இதாகவே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் சைடு என்னன்றதே காட்ட மாட்டாங்க. அந்த இதை வந்து லைவ் போட்டாலும் தேர்தல் வாக்குறுதியில் இருக்கு. ஆனால் இப்போ வரைக்குமே இப்போ லாஸ்ட்டாக நடந்த சட்டசபை கூட்டத்தொடரில் எதுலேயுமே அவங்கள காட்டவே இல்லை. இந்த மாதிரியான செயல்கள்ன்றது எப்படி பார்க்குறீங்க சார்? இது தொடர் குற்றச்சாட்டு. முத இந்த கோரிக்கை வச்சது விஜயகாந்த், நேரலை செய்யணும்னு. அதுக்கப்புறம் டிஎம்கே அதை பெரிய ஜனநாயக இயக்கம் மாதிரி நாங்கள் வந்தால் பண்ணுவாங்கன்னு வந்தாங்க. முன்ன விட மோசமாக இருக்குது. கருப்பு சட்டை போட்டு வந்தாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அந்த பக்கமே கேமரா திரும்பலை போன கூட்டத்தொடரில். ரெண்டாவது, சிஎம் பேசிகிட்டே இருப்பார், எதிர்கட்சி தலைவர் பேசும்போது கட் ஆகிடும். மறுபடியும் பார்த்தா சிஎம் பதில் சொல்லுவார். இவர் என்ன கேட்டார், பேசும்போது கூட அவர் எடப்பாடி அவர்கள் வந்து எழுந்து பேச ஆரம்பிக்கிறாரு. டப்புன்னு லைவ் ஒரு நிமிஷம் கட் ஆனிச்சு. கட் ஆகி திருப்பி அப்பாவு பேசும்போது தான் ஸ்டார்ட் ஆனிச்சு. அதனால் இது வந்து இப்போ அவங்க வருவாங்க, இவ்வளோ இதுக்கு எதிராலாம் பேசிட்டு அவங்க வருவாங்க. அவங்க இதே மாதிரி பண்ணுவாங்க. கேட்டால் நீ பண்ணலை, நான் பண்ணேன்னா. மொத்தத்தில் சட்டசபை நிகழ்ச்சிகள் நேரடியாக ஒளிபரப்பாகாதுன்றது, எந்த காலத்துலேயும் ஒளிபரப்பாகாதுன்றது நிதர்சனம். அதனால் பேசுறதெல்லாம் பேசுவாங்க. அதான் சொல்கிறேன்னே, இவங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவனுக்கு வந்தால் தக்காளி சட்னி. இவங்க ஆட்சிக்கு வராத வரைக்கும் அதெல்லாம் பேசுவாங்க. நான் வந்தால் செந்தில் பாலாஜி சிறையில் தள்ளாமல் விட மாட்டேன்னுவாங்க. ஆட்சிக்கு வந்தோன்னே அவரே வச்சுக்கிட்டு அவரே பொறுப்புலாம் கொடுத்து தியாகின்னுவாங்க. அதனால் அது இப்படி அப்படி மாறி தான் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க அந்த மாதிரி விஷயங்கள்ல. டாஸ்மார்க்கு சம்பந்தமான ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இந்த ஆட்சி வந்ததுலேருந்தே இருந்துகிட்டே இருக்கு. இன்கம் டேக்ஸ் ரைடு வருதுன்னா ஏதோ எப்பா செந்தில் பாலாஜி இது பண்ணோம், நாளைக்கே கிளம்புங்க பண்ணலாம், கிளம்ப மாட்டாங்க, முடியவே முடியாது. நம்ம போலீஸ் எஃப்ஐஆர் போடுற மாதிரி அமலாக்கத்துறை ECIRன்னு போடுவாங்க. அதில் இருக்கிற தகவல் வெளியில் தெரியாது. நாங்கள் வந்து டாஸ்மார்க்கில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பல தவறுகள் நடக்கிறது, சில தவறுகள் நடக்கிறது. அதற்கு நாங்களே நடவடிக்கை எடுத்து விட்டோம். அதில் வழக்குகளும் சில செந்தில் பாலாஜி வந்து சொல்கிறாரு.